Hi, this is A. Rajalakshmi and இன்னைக்கு நம்ம GSTல exemptions chapter டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன படிச்சோம்? சப்ளை அண்டர் ஜிஎஸ்டினா என்னன்னு படிச்சோம். அதாவது ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் வில் பி ட்ரீட்டட் அஸ் சப்ளை. அது சப்ளையா இருந்துச்சுன்னா கவர்மெண்ட்டுக்கு நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணணும்னு சொன்னோம். ஸோ ஒரு ஆக்டிவிட்டி சப்ளையா இல்லையாங்கிறத செக் பண்ணா மட்டும் போதாது. அந்த ஆக்டிவிட்டி அதுக்கப்புறமா எக்ஸம்ஷன் லிஸ்ட்ல வருதான்னு நம்ம கண்டிப்பா செக் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு சில ஆக்டிவிட்டீஸ்க்கு கவர்மெண்ட் ஜிஎஸ்டி வேண்டான்னு எக்ஸம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை செக்ஷன் நம்பர் 11ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ செக்ஷன் நம்பர் 11ல ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ண மாட்டாங்க. கவர்மெண்ட்டுக்கு நம்ம ஜிஎஸ்டி பே பண்ண வேண்டாம். ஈவன் தோ இஃப் இட் இஸ் அ சப்ளைங்கிற டெஃபினிஷனை மீட் பண்ணா கூட நம்ம ஜிஎஸ்டி பே பண்ண வேண்டாம். ஸோ வீல் ஸ்டடி செக்ஷன் நம்பர் 11 ஆஃப் சிஜிஎஸ்டி ஆக்ட் விச் டாக்ஸ் அபவுட் எக்ஸம்ஷன்ஸ் ஃப்ரம் ஜிஎஸ்டி. ஸோ ஜிஎஸ்டியில இருந்து எதுக்கெல்லாம் நாங்கள் விலக்கு கொடுத்துருக்கோம், வி ஆர் எக்ஸம்டிங் தீஸ் சப்ளைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, ஜிஎஸ்டியில எதெல்லாம் எக்ஸம்டட் சப்ளை சொன்னோம்னா, இட் இஸ் நில் ரேட் ஆஃப் டாக்ஸ் அட்ராக்ட் பண்ற சப்ளை, தட் இஸ் ஒரு ப்ராடக்ட்டுக்கு 0% டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, விச் இஸ் நில் ரேட்டட் டாக்ஸ் அட் சப்ளை. அண்ட் ஆல்சோ சப்ளைஸ் விச் மே பி ஹோல்லி எக்ஸம்டட் ஃப்ரம் டாக்ஸ். நாங்கள் ஜிஎஸ்டியே சார்ஜ் பண்ண மாட்டோம்னா அதை கம்ப்ளீட்டா எக்ஸம் பண்ற சப்ளைஸா இருக்கலாம். அப்படி இல்லைனா இட் கேன் ஆல்சோ பி நான் டாக்ஸபிள் சப்ளை. ஸோ நான் எதெல்லாம் நான் டாக்ஸபிள் சப்ளைன்னு சொல்லுவேன்? பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், ஆல்கஹாலிக் லிக்கர் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன், தீஸ் ஆர் ஆல் நான் டாக்ஸபிள் சப்ளைஸ் பிகாஸ் இதுக்கு ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ண மாட்டாங்க. இட் வில் பி அவுட் சைட் த லெவி ஆஃப் ஜிஎஸ்டி. ஸோ இந்த 3 ப்ராடக்ட்ஸுமே விச் ஆர் கால்ட் அஸ் எக்ஸம்டட் சப்ளைஸ். ஸோ இப்போ கவர்மெண்ட் ஒரு சில சப்ளைஸுக்கு வந்து எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ்க்கு கொடுக்கலாம் அப்படின்னா, கவர்மெண்ட் கேன் ஸ்பெசிஃபை அ பர்டிகுலர் செட் ஆஃப் டிரான்சாக்ஷன் ஆர் ஆக்டிவிட்டீஸ். இந்தந்த ஆக்டிவிட்டீஸ் நீங்க பண்ணீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி வராதுன்னு உங்களுக்கு கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க கோயிங் கன்சர்னாவே ஒரு யூனிட் டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா ஜிஎஸ்டி வராது. நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தோம்னா, ஒரு சில சப்ளையர்ஸ்க்கு ஜிஎஸ்டி வில் பி எக்ஸம்டட். ஃபார் எக்ஸாம்பிள், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு சில சப்ளைஸ் ஃப்ரம் எக்ஸம்டட் ஃப்ரம் ஜிஎஸ்டின்னு சொல்லிடுவாங்க. அண்ட் ஆல்சோ ஒரு சில ரெசிபியன்ஸுக்கு ஜிஎஸ்டி கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சில சர்வீசஸ் வாங்குறவங்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. அண்ட் ஆல்சோ கவர்மெண்ட் கேன் சே ஒரு சில சர்வீசஸ் ஒரு சில சப்ளையர்ஸ் ரெசிபியன்ட்டுக்கு கொடுத்தா ஜிஎஸ்டி கிடையாதுன்னு. ஸோ இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ்க்கு கவர்மெண்ட் கேன் இன்டிமேட் வாட் ஆர் த சர்வீசஸ் விச் ஆர் எக்ஸம்டட் ஃப்ரம் ஜிஎஸ்டி, சர்வீசஸ் ஆர் குட்ஸ் எக்ஸம்டட் ஃப்ரம் ஜிஎஸ்டி. நெக்ஸ்ட், கவர்மெண்ட் எப்படி எக்ஸம்ஷன் கிராண்ட் பண்ணுவாங்கிறத படிக்கணும். ஸோ கவர்மெண்ட் எக்ஸம்ஷன் கிராண்ட் பண்றது இட் கேன் பி பை வே ஆஃப் அ நோட்டிஃபிகேஷன் ஆர் இட் கேன் பி பை வே ஆஃப் அ ஸ்பெஷல் ஆர்டர். ஸோ நோட்டிஃபிகேஷன் மூலமா எக்ஸம்ட் பண்ணலாம், இல்ல ஸ்பெஷல் ஆர்டர் மூலமா எக்ஸம்ட் பண்ணலாம். We have to understand that exemptions can be for the whole tax. அப்படி இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் பார்ட்டுக்கு மட்டும் எக்ஸம்ஷன் கொடுக்கலாம். கவர்மெண்டோட இன்டென்ஷன் அது. எக்ஸம்ஷன்ஸ் நோட்டிஃபிகேஷன் மூலமா கொடுக்கலாம், இல்ல ஸ்பெஷல் ஆர்டர் மூலமா கொடுக்கலாம். There are 2 types of exemptions. ஒன்னு அன்கண்டிஷனல் எக்ஸம்ஷன் சொல்லுவாங்க. ஒண்ணுமே இல்லை, நீங்க அந்த எக்ஸம்ஷன் எடுத்துதான் ஆகணும், கண்டிப்பா அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாதுன்னு அர்த்தம். These are called as unconditional exemptions. Unconditional exemptions நம்ம mandatory-ஆ எடுத்துக்கணும், which is compulsory. Next one is conditional exemption. Conditional exemptions எப்பவுமே ஆப்ஷனல். உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கலாம், இல்ல தேவையில்லைன்னா நீங்க எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. Next one, the most important point is ஒரு நோட்டிபிகேஷன் வருது. அந்த நோட்டிபிகேஷன் படிச்ச உடனே நிறைய பேருக்கு அதுல நிறைய டவுட்ஸ் வருது. ஸோ அந்த நோட்டிபிகேஷனுக்கு கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. ஸோ கவர்மெண்ட் கொடுக்குற அந்த எக்ஸ்பிளனேஷனை 1 இயர்க்குள்ள கொடுத்துட்டாங்க அப்படின்னா இட் வில் பி ஹேவிங் அண்ட் ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட். அதாவது அந்த நோட்டிபிகேஷன் லேட்டரா கொடுத்தாலும் முதல்ல கொடுத்ததா கன்சிடர் பண்ணப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம்பிளோட நம்ம ரீட் பண்ணலாம். ஸோ ஒரு நோட்டிபிகேஷன்ல ஒரு என்ட்ரி, அதாவது ஒரு என்ட்ரி இன்சர்ட் பண்றாங்க ஆக்ட்ல. என்னைக்கு இன்சர்ட் பண்றாங்க? 21/9/2017. பட் அதுல நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கிறதுனால கவர்மெண்ட் அந்த நோட்டிபிகேஷனுக்கு கிளாரிபிகேஷன் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. அந்த எக்ஸ்பிளனேஷனை என்னைக்கு கொடுக்குறாங்கன்னா 26/7/2018. தட் இஸ் நீங்க உங்களோட என்ட்ரி இன்சர்ட் பண்ண 1 இயர்க்குள்ள நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா, இதுல 1 இயர் கம்ப்ளீட் ஆயிருக்கா? ஆகல. ஏன்னா இது 21/9, இது 26/7 தான். ஸோ 1 இயர்க்குள்ள எக்ஸ்பிளனேஷன் கொடுத்ததுனால இதோட எஃபெக்டிவ் டேட் வில் பி 21/9/2017 அண்ட் நாட் 26/7/2018. ஸோ ஒரு இயருக்குள்ள ஒரு நோட்டிபிகேஷனுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா இட் வில் பி ஹேவிங் ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட்ங்கிறத நம்ம படிக்கணும். நெக்ஸ்ட் ஒன், we are going to discuss on goods which are exempted from tax. எந்தெந்த குட்ஸுக்கு ஜிஎஸ்டி கிடையாது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சின்ன லிஸ்ட் தான். இதை நம்ம டீட்டெயில்டா படிக்க போறதில்ல, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லைஃப் ஃபிஷ், ஃப்ரெஷ் மில்க், பொட்டாட்டோஸ், கிரேப்ஸ், இன்டர்நேஷனல் பிளாக், பேங்கிள்ஸ், இது எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி கிடையாது. இப்போ நம்ம டீடைல்டா ஜிஎஸ்டில இன்டர்ல என்ன படிக்க போறோம் அப்படின்னா, லிஸ்ட் ஆஃப் சர்வீசஸ் which are exempted from tax. என்னென்ன சர்வீசஸ் ஜிஎஸ்டில இருந்து எக்ஸம்டட், அதை யாரு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும், என்னென்ன சிச்சுவேஷன்ஸ்ல எக்ஸம்டட்ங்கிறத நம்ம படிக்க போறோம். ஸோ இந்த செக்ஷனை பொறுத்த வரைக்கும் தெளிவா என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, நம்ம இந்த லிஸ்ட்ல ஒரு என்ட்ரி இருந்துச்சுன்னா தட் இஸ் எக்ஸம்டட். இல்லைன்னா எக்ஸம்ஷன்ஸை பத்தி நம்ம பேசவே கூடாது. ஸோ ஒன்லி வென் an entity is covered, அதாவது ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷனை நீங்க இதுல என்ட்ரியில கொடுத்துருந்தாங்கன்னா தட் இஸ் எக்ஸம்டட் ஃப்ரம் ஜிஎஸ்டி. அதை தவிர நம்ம வேற எதுவுமே யோசிக்க வேண்டாம்.
ஸோ ஃபர்ஸ்ட் இதில் நம்ம நிறைய ஆக்டிவிட்டீஸ் படிப்போம். சேரிட்டபிள் ஆக்டிவிட்டீஸ், அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ், தென் வி ஹேவ் ஸ்கூல்ஸ் ரிலேட்டட், எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்ஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ், தென் ஹெல்த் கேர் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ்னு நிறைய வரிசையாக நம்ம படிப்போம். ஸோ எந்தெந்த ஆக்டிவிட்டீஸ்ல யார் யாருக்கு கொடுத்தா எதெல்லாம் எக்ஸம்டடுங்கிறத மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்க போறோம். ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் services related to charitable or religious activities. So charitable or religious activitiesல நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யாரு கொடுக்குறா, என்ன ஆக்டிவிட்டி கொடுக்குறாங்க, ரெண்டு கொஸ்டின் கேட்கணும். யாரு கொடுக்குறா, என்ன ஆக்டிவிட்டி கொடுக்குறாங்கன்னு. ஸோ த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், யாரு கொடுக்குறா? A trust or a charitable organization which is registered under 12AA or 12AB of Income Tax Act. Income Tax Actல 12AA registration எடுத்திருந்தாங்கன்னா they'll be treated as charitable organizations. So charitable organizations charitable activities பண்ணாங்கன்னா it will be exempted from GST. First point very clear. So charitable organization charitable activities கொடுத்தா it will be exempted from GST. எதெல்லாம் charitable activities நம்ம further படிக்கலாம். Next, second point, ஒரு ரிலீஜியஸ் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றாங்க. ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் ரிலீஜியஸ் செரிமனி கண்டக்ட் பண்றாங்க, ஒரு இடத்துல போய் ஒரு பூஜை பண்ணி கொடுக்குறாங்க, that will be exempted from GST. நெக்ஸ்ட், ஒரு ரிலீஜியஸ் பிளேஸ்ல இருக்கிற பிரசன்டேஸ், அதாவது அதோட சுத்தி வச்ச இடத்துல அவங்க ரெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. எதை ரெண்ட் கொடுக்குறாங்க? ஃபர்ஸ்ட் ரூம் ரெண்ட் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கம்மியா இருக்கணும், தட் இஸ் 999 per டேவா இருந்துச்சுன்னா ஜிஎஸ்டி வராது. அதே மாதிரி கல்யாண மண்டபம் ஆர் கம்யூனிட்டி ஹால்ஸ் ரெண்ட் கொடுக்குறாங்க, பர் டே எவ்வளவு ரெண்ட் இருக்கக்கூடாது? 10,000 ஆர் அபவ் இருக்கக்கூடாது, தட் இஸ் 9999 per டே இருந்துச்சுன்னா ஜிஎஸ்டி வராது. அப்படி இல்லைன்னா ஜிஎஸ்டி கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஒன், கோயிலை சுத்தி உள்ள கடையெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ சம் ஷாப்ஸ் விச் இஸ் சரௌண்டிங் யோர் ரிலீஜியஸ் பிளேசஸா இருந்துச்சு அப்படின்னா பர் மந்த் 9999 வரைக்கும் அவங்க ரெண்ட் கலெக்ட் பண்றாங்கன்னா தட் இஸ் 9999 வரைக்கும், 10,000 விட கம்மியா இருந்துச்சுன்னா ஜிஎஸ்டி வராது. அப்படி இல்லைன்னா ஜிஎஸ்டி வில் பி சார்ஜபிள். நெக்ஸ்ட் ஒன், ரிலிஜியஸ் பில்கிரிமேஜ் ஆர்கனைஸ் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. ஸோ இதுல ரெண்டு ரிலிஜியஸ் பில்கிரிமேஜ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம், தட் வில் ஸ்டடி லேட்டர். அந்த ரெண்டுக்கு மட்டும் ஜிஎஸ்டி வில் பி எக்ஸம்ப்டட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட், நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறதும் இந்த பாயிண்ட்ல தான். ஸோ ட்ரைனிங் ஆர் கோச்சிங் ஆக்டிவிட்டிஸ் கொடுக்குறாங்க. ட்ரைனிங் ஆர் கோச்சிங் யாரு எதெல்லாம் கொடுக்குறாங்க? ஒரு இண்டிவிஜுவல் பர்சன், ஒரு இண்டிவிஜுவல் சிங்கிங், ஒரு பாட்டு சொல்லி கொடுக்குற ஒரு டீச்சர் வீட்டில் உட்காந்து இஃப் ஷி இஸ் கிவிங் கோச்சிங் ஆர் ட்ரைனிங் இன் மியூசிக் அப்படின்னா இட் வில் பி எக்ஸம்ப்டட் ஃப்ரம் ஜிஎஸ்டி. ஸோ ஒரு இண்டிவிஜுவல் ரெக்ரியேஷனல் ஆக்டிவிட்டிஸ் ரிலேட்டிங் டு ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல ட்ரைனிங் கொடுத்தாங்கன்னா ஆர் கோச்சிங் கொடுத்தாங்கன்னா இட் வில் பி எக்ஸம்ப்டட் ஃப்ரம் ஜிஎஸ்டி. அதே இது ஒரு சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன், சேரிட்டபிள் என்டிட்டி ஸ்போர்ட்ஸுக்கு கோச்சிங் கொடுத்தாங்கன்னா it will be exempted from GST. What is a charitable entity? Registered under 12AAB of Income Tax Act. So in the organization charitable entity sports training கொடுத்தாங்கன்னா it will be exempted from GST. Individual arts and cultural coaching or training கொடுத்தாங்கன்னா it will be exempted from GST. So in the 4 entities relating to charitable activities which are exempted from GST, hope it is very clear to you. So இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு charitable organization charitable activities கொடுக்கணும்னு பார்த்தோம். So what are all charitable activities? Charitable activities என்னங்கிறது கீழ உங்களுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காங்க பாருங்க. So the first one, it is public health by way of care and counseling. First public health, கேர் அண்ட் கவுன்சிலிங் கொடுக்கணும். கேர்னா என்ன? அக்கறையா எடுத்துக்கிறது. கவுன்சிலிங்னா யூஆர் கிவிங் கைடன்ஸ் கொடுக்குற மாதிரி. யாரு கொடுக்கணும்? டெர்மினலி இல் பேஷன்ட், பிசிக்கலி மென்டல் டிசபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு. ஹெச்ஐவி பேஷன்ட்ஸ்க்கு நீங்க கேர் அண்ட் கவுன்சிலிங். ஸோ யூ ஆர் கிவிங் சிசி யாருக்கு கொடுக்குறீங்க? அண்ட் ஆல்சோ நார்கோட்டிக் ட்ரக்ஸ் இதுக்கெல்லாம் அடிக்ட் ஆன பர்சனுக்கு அதுல இருந்து ஹீல் பண்ணி வரதுக்காக நீங்க கேர் அண்ட் கவுன்சிலிங் கொடுக்குறீங்க. யாரு கொடுக்குறா? ஒரு சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன் ரெஜிஸ்டர்ட் அண்டர் 12AAB ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் கொடுக்குறாங்க. இட் வில் பி எக்ஸம்ப்டட் ஃப்ரம் ஜிஎஸ்டி. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சேரிட்டபிள் ஆர்கனைசேஷனுக்கு உள்ள கொடுக்குற சர்வீசஸ் பத்தி நம்ம பேசவே இல்லை. We are not talking about the inward supplies. We are talking about the outward supplies which are given by charitable organization. யாருக்கு கொடுக்குறாங்க, எந்த சிச்சுவேஷன்ல கொடுக்குறாங்க, எப்பப்போ எக்ஸம்ப்டட்ங்கிறத நம்ம இதுல படிக்கிறோம். Hope this is very clear to you. Next one, you are creating public awareness. Public awareness எதுக்கு அந்த charitable organization create பண்றாங்க? Preventive health, family planning or HIV infection prevent பண்றதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னா it will also be exempted from GST. Hope it is clear. Next one, religion, spirituality, yoga spread பண்றதுக்காக if there is an activity that is happening in a charitable organization by a charitable organization, it will be exempted from GST. ஒரு யோகா கேம்ப் நடத்துறாங்கன்னா it will be exempted. Then educational and skill development program நடத்துறாங்க. எந்தெந்த சிச்சுவேஷன்ஸ்ங்கிறதுல ரொம்ப முக்கியம். ஒரு சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன் அபண்டன் ஆர்ஃபன் ஹோம்லெஸ் சில்ட்ரனுக்காக ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்டோ எஜுகேஷனல் ப்ரோக்ராமோ நடத்துறாங்க அப்படின்னா, பிசிக்கலி மென்டலி ட்ராமடைஸ்ட் பர்சனுக்காக, பிரிசனர்ஸ்க்காக. Fourth one is very 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 important, person who are over the age of 65 in a rural area. ரூரல் ஏரியால இருக்கிற 65 வயசுக்கு மேல உள்ள தாத்தா பாட்டிக்கு பாட சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஆக்டிவிட்டிஸ்க்கு ஜிஎஸ்டி வராது. வெரி கிளியர். ஸோ ரூரல் ஏரியாஸ்ல உள்ள அபவ் 65 இயர்ஸ்க்கு கொடுத்தாங்கன்னா ஜிஎஸ்டி இஸ் நாட் லிவியபிள். நெக்ஸ்ட் ஒன்,
we are going to talk about religious yatra or pilgrimage. So religious yatra or pilgrimage la ரெண்டு யாத்ரா பத்தி பேச போறோம். குமார் மண்டாஸ் விகாஸ் நிகாம் லிமிடெட் பை தி கவர்மெண்ட் ஆஃப் உத்தரகாண்ட். நம்ம வந்து குமார் மான்சவ் யாத்ரா போவாங்கல்ல, சோ அதுக்கு காசி யாத்ராக்காக. அண்ட் இட் இஸ் ஹஜ் கமிட்டி ஆஃப் இந்தியா ஃபார் மேக்கிங் ஹஜ் டூர். இந்த ரெண்டு சர்வீசஸ்க்கும் ஜிஎஸ்டி கிடையாது. நெக்ஸ்ட் ஒன், யோகா கேம்ப்ஸ் ஆர்கனைஸ் பண்றாங்க. ஸோ யோகா கேம்ப்ஸ் ஆர்கனைஸ் பண்றது ஒரு சேரிட்டபிள் ஆர்கனைசேஷனா இருந்தா இட் இஸ் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் யோகா, இட் இஸ் எக்ஸம்ப்டட் ஃப்ரம் ஜிஎஸ்டி. பட் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 3 நாள் 4 நாள் யோகா கேம்ப் மாதிரி போடுவாங்க. ஸோ அந்த 3 நாள் 4 நாள் யோகா கேம்ப் போடும்போது அவங்க தங்குறதுக்கான அந்த ரெசிடென்ஸ் வந்து இட் இஸ் ஃப்ரீயா இல்ல அதுக்கு ஜிஎஸ்டி உண்டாங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இதுல நம்ம என்ன கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, அவங்க போர்டிங் எக்ஸம்ப்டடா எப்போ இருக்கும்னா, மெயினா ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம்ல யோகா தான் ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரிடாமினரி பார்ட்டா இருந்து அவங்க தங்குறது வந்து ஜஸ்ட் அன் ஆக்சிலரி சர்வீஸா இருந்துச்சு அப்படின்னா இட் வில் பி ட்ரீட்டட் அஸ் காம்போசிட் சப்ளை. மெயின் சப்ளை யோகா தான், ancillary supply தான் அவங்களுக்கு போர்டிங் கொடுக்குறாங்கன்னா it will be treated as composite supply. Composite supply will be taxed at the rate of principal supply. இதுல principal supply is yoga given by charitable organization which is exempted from GST. அப்போ இந்த ஆக்டிவிட்டிக்கு என்ன கிடையாது, போர்டிங்க்கும் ஜிஎஸ்டி கிடையாது. அப்படி இல்ல போர்டிங் மெயின் ஆக்டிவிட்டி, அங்க டான்ஸ் மியூசிக் எல்லாம் இருக்கு, அப்படி இருந்துச்சு அப்படின்னா then boarding the GST will be applicable because it will be considered as a mixed supply. So case பொறுத்து we have to understand and separate the activity. So training and coaching நம்ம பார்த்தோம். recreational activities, arts and cultures யார் கொடுக்கணும், இண்டிவிஜுவல் கொடுக்கணும். அண்ட் அதே மாதிரி சேரிட்டபிள் ஸ்போர்ட்ஸ்ல யார் கொடுக்கணும், சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன்ஸ் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா it will be exempted from GST. We will have to very carefully consider that GST provided to charitable organizations are not exempted from GST. எப்போ exempted? Only if they are specified. But activities, charitable activities, so charitable activities which are given by charitable organization will be exempted from GST. Hope this is very very clear to you. So நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்திருக்கோம் which is charitable activities யாரெல்லாம் கொடுக்கணும். Then one, religious ceremony. Religious ceremony எல்லாம் பார்த்தோம். If you are conducting puja in some places that will be exempted, and premises less than 999 will be exempted from GST. So this is all about religious charitable activities. So first நம்ம என்ன படிச்சிருக்கோம், religious charitable activities எதெல்லாம் GST ல இருந்து exempted நம்ம படிச்சிருக்கோம். Next one, agriculture related services. So agriculture related services is very very easy. அக்ரிகல்ச்சர்ல ஒரு சில பொருட்கள் ரொம்ப அத்தியாவசியமா இருக்கிறதுனால கவர்மெண்ட் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ரைஸுக்கு. ஸோ ரைஸோட லோடிங் அன்லோடிங், பேக்கிங், ஸ்டோரிங், வேர் ஹவுசிங் இது எல்லாமே வில் பி எக்ஸம்ப்டட் ஃப்ரம் ஜிஎஸ்டி. நீங்க லோட் பண்றது, அன்லோட் பண்றது, பேக் பண்றது, ஸ்டோர் பண்றது, வேர் ஹவுஸ் பண்றது எல்லாமே வில் பி எக்ஸம்ப்டட் ஃப்ரம் ஜிஎஸ்டி ஃபார் ரைஸ். நெக்ஸ்ட் ஒன், வேர் ஹவுசிங் ஆஃப் மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ். தேன் மாதிரி மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் நீங்க வேர் ஹவுஸ் பண்ணீங்கன்னா இட் வில் பி எக்ஸம்ப்டட் ஃப்ரம் ஜிஎஸ்டி. தென் நமக்கு சாப்பிட்றதுக்கு எது ரொம்ப முக்கியம், சீரியல்ஸ், பல்சஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ரைஸ் இருக்கு, மித்ததெல்லாம் வேணும்ல, நமக்கு தால், பல்சஸ் எல்லாம் வேணும்ல. ஸோ தட் வில் பி எக்ஸம்ப்டட் ஃப்ரம் ஜிஎஸ்டி இஃப் யூ ஆர் ஸ்டோரிங் அண்ட் வேர் ஹவுசிங். ஸோ நீங்க ஸ்டோரேஜ் வேர் ஹவுசிங் பண்ணீங்கன்னா அதுக்கு ஜிஎஸ்டி வராது. நெக்ஸ்ட் ஒன், சர்வீசஸ் ரிலேட்டட் டு கல்டிவேஷன் ஆஃப் பிளான்ட் அண்ட் ரியரிங் ஆல் லைஃப் ஃபார்ம்ஸ் வில் பி எக்ஸம்ப்டட். கல்டிவேஷன் பண்றதுக்காக ஏதாவது சர்வீசஸ் கொடுக்குறீங்கன்னா இட் வில் பி எக்ஸம்ப்டட் ஃப்ரம் ஜிஎஸ்டி. ஃபார்முக்கு லேபர் கொடுக்குறீங்க, எக்ஸம்ஷன் ஃப்ரம் ஜிஎஸ்டி. ப்ராசஸ் கேரிட் அவுட் இன் அக்ரிகல்ச்சரல் ஃபார்ம், ப்ரூன் பண்றீங்க அண்ட் ட்ரிம் பண்றீங்க, வெயில்ல உணர்த்துறீங்க, காய வைக்கிறீங்க, இந்த மாதிரி ப்ராசஸஸ் கொடுத்தாலும் இட் வில் பி எக்ஸம்ப்டட் ஃப்ரம் ஜிஎஸ்டி. அண்ட் ஆல்சோ ஒரு டிராக்டரை ரெண்ட்டுக்கு எடுக்கிறீங்க, ஒரு வேக்கண்ட் லேண்டை ரெண்ட்டுக்கு எடுத்து அதுல நீங்க அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டி பண்றீங்க, இது எதுக்குமே என்ன வராது, ஜிஎஸ்டி வராது. நெக்ஸ்ட், யூ ஆர் லோடிங் அன்லோடிங், பேக்கிங், ஸ்டோர் ஹவுசிங் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ். ஸோ இதுல அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ்னா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை நீங்க லோட் பண்ணி அன்லோட் பண்ணீங்கன்னா, பேக் பண்ணி ஸ்டோர் பண்ணி வேர் ஹவுஸ் பண்ணீங்கன்னா ஜிஎஸ்டி எக்ஸம்ப்டட். ஒன்றும் இல்லை, உருளைக்கிழங்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உருளைக்கிழங்கு அப்படியே கழுவி நான் மார்க்கெட்ல எடுத்துட்டு போய் விற்க போறேன் அப்படின்னா தட் இஸ் அ பிரைமரி ப்ரொடியூஸ். நான் விளைவிச்ச பொருளை அப்படியே பிரைமரி மார்க்கெட்ல செல் பண்றதுக்காக நான் எடுத்துட்டு போறேன். ஸோ தட் இஸ் கால்ட் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ். ஸோ உருளைக்கிழங்கு நீங்க ஏத்தி இறக்குறதுக்கு, ஸ்டோர் பண்றதுக்கு, பேக் பண்றதுக்கு, மூடையில கட்டுறதுக்கு நீங்க எதுவும் சார்ஜ் பண்ணீங்கன்னா அதுக்கு ஜிஎஸ்டி வராது. பட் அதே உருளைக்கிழங்கு எடுத்து நான் சிப்ஸ் போட்டு மார்க்கெட்ல பேக்கெட்ல போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா ஜிஎஸ்டி வில் பி லெவியபிள் ஆன் ஆல் தீஸ் ஆக்டிவிட்டீஸ். ஹோப் திஸ் இஸ் வெரி கிளியர் டு யூ. ஸோ அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ்னா பிரைமரி கேரக்டரை நீங்க மாத்தக்கூடாது. பிரைமரி மார்க்கெட்ல அதை அப்படி போய் விற்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் நீங்க பண்ணிக்கலாம், கிளீன் பண்ணிக்கலாம், சின்னதா ஒரு மூடையில வச்சுக்கலாம். So that is allowed for agricultural produce. Other activities are not allowed. Next we are talking about agricultural extension services. So government வந்து farmers ஹெல்ப் பண்றதுக்காக சின்ன சின்ன கால் சென்டர்ஸ் மாதிரி ரன் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கறதுக்காக அப்போ ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய ஈவெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஸோ அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷனல் சர்வீசஸ்னு சொல்லுவாங்க. தட் வில் பி எக்ஸம்ப்டட் ஃப்ரம் ஜிஎஸ்டி. தென் ஏபிஎம்சி மண்டின்னு சொல்லுவாங்க. மண்டியில மொத்தமா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வைப்பாங்க, அதுக்கு கமிஷன் சார்ஜ் பண்ணுவாங்க. ஆன் ஏபிஎம்சி மண்டி ஆல்சோ அந்த கமிஷன்லயும் ஜிஎஸ்டி வில் நாட் பி leviable. So activities relating to agriculture on which GST is not leviable என்னங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ஒன்,
intermediate process relating to cultivation of plant relating அதாவது intermediate இடையில ஏதாவது வேலை பார்த்தாங்கன்னா that will also be exempted. Then it is artificial insemination of livestock. So livestock க்கு artificial insemination, for example cowக்கு artificial insemination பண்ணுவாங்க, that will be exempted from GST. But horseக்கு நம்ம artificial inseminate பண்ணோம்னா that will not be exempted from GST. So first one, we'll have to understand the definition of what is primary agricultural produce, which is very very important. Operations which do not alter the essential character of agricultural produce but make it only marketable to the primary market is called as an agricultural produce. Okay, so that is very important. So primary market க்கு எடுத்துட்டு போறதுக்கு, not to retail market, which is very very important. Next one, we'll talk about what is agricultural produce. So இதுல tea coffee இருக்கு. நார்மல் டீ லீவ்ஸை அப்படியே எடுத்து நீங்க வித்தீங்கன்னா இட் வில் பி ட்ரீட்டட் அஸ் அன் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ். அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸுக்கு நம்ம லோடிங் அண்ட் லோடிங் வேர்ஹவுசிங்க்கு ஜிஎஸ்டி பார்க்கல, கிடையாது. பட் அதையே வந்து நான் கிரீன் லீவ்ஸை பேக் பண்ணி வச்சு டீ பேக்கெட்டா வித்தேன்னா ஜிஎஸ்டி வில் பி லெவியபிள். சுகர் கேனுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. பட் சுகர் கேனை ஜாகிரியா மாத்தினேன்னா ஜாகிரி இஸ் நாட் அன் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ். ஏன்னா அதோட எசென்ஷியல் கேரக்டரையே நம்ம மாத்திட்டோமே. சுகர் கேனோட நம்ம ஃபுல்லா மாத்திட்டு ஜாகிரியா கன்வெர்ட் பண்ணிருக்கோம். ஸோ ஃபார் ஜாகிரி இஃப் யூ ஸ்டோர் வேர் ஹவுஸ் ஜிஎஸ்டி வில் பி applicable. Hope it is very clear to you. And அதே மாதிரி தான் பல்ஸ்க்கு. பல்ஸ் அப்படி நீங்க சேல் பண்ணீங்கன்னா நோ ஜிஎஸ்டி. பட் பல்ஸ் நீங்க ஸ்பிளிட் பண்ணி டீஹஸ்க் பண்ணி தொலியெல்லாம் எடுத்து ப்ராசஸ் பண்ணி ஒரு பேக்கெட்ல போட்டு நீங்க மார்க்கெட்டபிளா விற்கிறீங்க அப்படின்னா அது அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் கிடையாது. ஜிஎஸ்டி வில் பி லெவியபிள். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் கஸ்டம் மில்லிங் ஆஃப் பேடி இன்டு ரைஸ். நெல்லை அரிசி ஆக்குற ப்ராசஸ். ஸோ அந்த ப்ராசஸுக்கு பில் கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணணுமா வேண்டாமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல நெல்லை அரிசியா மாற்றும் போது நெல்லோட பேசிக் கேரக்டர்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணிடுறோம். ஸோ மில்லிங் ஆஃப் பேடி இன்டு ரைஸ் ஆல்டர்ஸ் த பிரைமரி கேரக்டர்ஸ் ஆஃப் ரைஸ். ஸோ இதை நமக்கு என்ன பண்ணணும், ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணணும். இட் இஸ் நாட் அன் எக்ஸம்டட் சப்ளை, விச் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க, மில்லிங் ஆஃப் பேடி இன்டு ரைஸ் இஸ் நாட் அன் எக்ஸம்டட் சப்ளை. ஸோ இது அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டடா என்னென்ன சப்ளைஸ் எல்லாம் எக்ஸம்டட்னு நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். ஸோ 2 சப்ளைஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். வாட் ஆர் சேரிட்டபிள் ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ் which are exempted, agricultural related services which are exempted. Next one we are going to talk about educational services. So educational services நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி first we'll cover the table which is given under page number. I'll just cover the page number. So it is page number 5.38 எடுத்துக்கோங்க. So 5.38 hope it is clear and the screen is not moving. Suppose give me 1 second. So it is page number 5.38. So educational services பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு டேபிள் நம்ம தரவா படிச்சாலே most of the questions-க்கு we can answer it. So first educational institutes பொறுத்த வரைக்கும் for an educational institution there are two kinds of supplies, outward supply and inward supply. That is educational institutions உள்ள வாங்குற என்னென்ன supplies எல்லாம் exempted from GST and what are all the supplies that are given by educational institutions. வெளியில கொடுக்குற supplies எதெல்லாம் exempted from GST நம்ம படிக்க போறோம். So educational institutesனா என்ன அப்படிங்கிற questionும் வரும். That also we are going to study. So educational institutesனா என்னென்ன institutes inward supplies வாங்கினாங்கன்னா that will be exempted, என்னென்ன outward supplies will be exemptedங்கிறது நம்ம இதுல படிக்கணும். So outward supplies which will be exempted is very simple. First, எந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்டுமே அவங்களோட ஸ்டூடெண்ட் ஃபேக்கல்டி ஸ்டாஃபுக்கு என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணாலும் இட் will be exempted from GST. Next one, if they are conducting entrance examination from entrance fee, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து என்ட்ரன்ஸ் ஃபீ வாங்கிட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்கன்னா அந்த எக்ஸாம்ஸுக்கும் ஜிஎஸ்டி வில் பி நாட் லெவியபிள். ஸோ ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் அவுட்வர்ட் சப்ளைஸ் எதெல்லாம் கொடுத்தாங்கன்னா ஜிஎஸ்டி வில் நாட் பி லெவியபிள்ங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்டுக்கு உள்ள என்னென்ன சப்ளைஸ் கொடுத்தா ஜிஎஸ்டி வராதுங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இதுக்கு ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்டை நம்ம 3 கிளாசிஃபை பண்றோம். ஃபர்ஸ்ட் ஒன், இட் இஸ் ப்ரீ ஸ்கூல் அப் டு ஹை ஸ்கூல். தட் இஸ் உங்க ஸ்கூல். ஸோ ஸ்கூல் ஒரு பர்டிகுலர் கேட்டகரி, அவங்களுக்கு ஒரு சில சர்வீசஸ் இன்வர்ட் கொடுத்தா, ஸ்கூல்ஸ் ஒரு சில சர்வீசஸ் வாங்கினா ஜிஎஸ்டி வராது. Next one is colleges. So colleges are educational institution which is as a part of recognized qualification. Indian law படி recognized ஆன ஒரு educational systemல நமக்கு education கொடுத்தாங்கன்னா it is called as second category educational institutions. And third one, approved occasional educational courses. Approved vocational educational courses na ஒரு சில skill development courses கொடுப்பாங்க கவர்மெண்ட்ல இருந்தோ இல்ல பிரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ்ல இருந்தோ. ஃபார் எக்ஸாம்பிள் ஐஐடில இருந்து ஒரு 1 year கோர்ஸ் கொடுப்பாங்க, ஐஏஎம்ல இருந்து ஒரு 1 year கோர்ஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் ஒகேஷனல் கோர்சஸ்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த 3 கேட்டகரியா ஃபர்ஸ்ட் நம்ம எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸை பிரிச்சுடுறோம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி ப்ரீ ஸ்கூல் டு ஹை ஸ்கூல், இது ரொம்ப முக்கியம். ஸோ இதுல ஒரு பாயிண்ட் நம்ம தெளிவா பார்த்துக்கலாம். எல்லா ஆர்கனைசேஷன்ஸுக்குமே services relating to admission or conduct of examination, ஸ்டூடெண்ட்ஸுக்கு அட்மிஷன் போடுறது, எக்ஸாம் நடத்துறது, இது exempted. Inward supply, இப்போ நான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறேன், அதுக்கு கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணணும், கொஸ்டின் பேப்பரை பிரிண்ட் பண்ணி வாங்க போறேன், exempted supply. கொஸ்டின் பேப்பரை பிரிண்ட் பண்ணி இன்வர்ட் வாங்க போறேன்னா that will be an exempted supply. So services related to admission or conduct of examination
will always be exempted, and the educational institutes inward வாங்குற supplies will be exempted. Okay, and other services எதெல்லாம் exempted னு பார்த்தோம்னா, first one occasionalக்கு அது ஒன்று தான் exempted, முடிஞ்சது. செகண்ட் ஒன் காலேஜஸ்க்கு உங்களோட நார்மல் அட்மிஷன் எக்ஸாமினேஷன் எப்பவுமே exempted. செகண்ட் எது exemptedனா ஆன்லைன் எஜுகேஷனல் ஜேர்னல்ஸ் அண்ட் பீரியாடிகல்ஸ். ஸோ காலேஜில் ஜேர்னல்ஸ் அண்ட் பீரியாடிகல்ஸ் நிறைய சர்க்குலேட் பண்ணுவாங்கல்ல, தட் will also be exempted from GST. ஸோ நம்ம 2 கேட்டகரியை இப்போவே முடிச்சிட்டோம். ஓகே, அண்ட் தேர்ட் கேட்டகரியில் அப்கோர்ஸ் அட்மிஷன் எக்ஸாமினேஷன் எப்பவுமே exempted. அது போக 3 சர்வீசஸ் will be exempted. ஸோ இந்த 3 சர்வீசஸ் என்னென்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபேக்கல்டி. ஸ்கூல் பஸ் சர்வீசஸ் கொடுக்குறாங்க. ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் ஒரு 10 பஸ் எடுத்து ஸ்கூலுக்கு ரெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க ஃபார் மேக்கிங் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீசஸ்க்கு ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ண மாட்டாங்க, ஸ்கூலுக்கு மட்டும். இப்போ நம்ம பேசுறது ஸ்கூல்ஸுக்கு மட்டும். செகண்ட் ஒன் கேட்டரிங் சர்வீசஸ். ஸ்கூல்ஸுக்கு கேட்டரிங் சர்வீசஸ் கொடுக்குறாங்களா, தட் will be exempted from ஜிஎஸ்டி. தேர்ட் ஒன் செக்யூரிட்டி கிளீனிங் அண்ட் ஹவுஸ் கீப்பிங் சர்வீசஸ். பட் இந்த செக்யூரிட்டி கிளீனிங் ஹவுஸ் கீப்பிங் இது 3 எங்க ப்ரொவைட் பண்ணணும், அந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட், தட் இஸ் ஸ்கூல் பிரிமைசஸ்ல கொடுத்தா மட்டும்தான் exempted, இல்லைன்னா நாட் exempted. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்கூல்ல ஒரு கல்ச்சுரல் ஈவெண்ட் நடத்துறாங்க, பட் அந்த கல்ச்சுரல் ஈவெண்ட்டை ஒரு பெரிய கல்யாண மண்டபத்துல போய் நடத்துறாங்க. அந்த கல்யாண மண்டபத்துக்கு கிளீனிங் அண்ட் செக்யூரிட்டி சர்வீசஸ் வாங்கியிருந்தாங்கன்னா அந்த சர்வீசஸ்க்கு ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுவாங்க, ப்ரொவைடட் அந்த எக்ஸாமினேஷன் அந்த ஸ்கூல் வந்து இஃப் அட் ஆல் அந்த ஈவெண்ட்டை ஸ்கூல்லே நடத்துறாங்க அப்படின்னா அப்போ அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கிளீனிங் சர்வீசஸ்க்கு ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ண மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ செக்யூரிட்டி கிளீனிங் ஹவுஸ் கீப்பிங் சர்வீசஸ்க்கு எப்போ ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுவாங்க, ஸ்கூல் பிரிமைஸ் இல்லாம எங்கேயாவது நடத்தினா. ஸ்கூல் பிரிமைஸ்ல நடத்தினா ஜிஎஸ்டி கிடையாது. ஸோ ஹோப் திஸ் பாயிண்ட் இஸ் வெரி கிளியர் டு யூ. ஸோ இப்போ இதுல என்னென்ன அடிஷனல் பாயிண்ட்ஸ் இருக்குங்கிறத மட்டும் நம்ம ஃபுல்லா பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ கோ டு பேஜ் நம்பர் 1 செகண்ட். So it is 5.26 எடுத்துக்கோங்க. So 5.26ல first degree courses provided by college educational institutes இதெல்லாம் வந்து if it is qualified by Indian law இருந்துச்சுன்னா it will be exempted from GST. Private coaching கொடுக்குறாங்க. Private coaching centers எல்லாம் exemptionsல cover ஆகுமா, ஆகாது, because they are not educations which are approved qualifications கிடையாது கோச்சிங் சென்டர்ஸ் எல்லாம், பிரைவேட் கோச்சிங் சென்டர்ஸ் எல்லாம். ஸோ அவங்களுக்கு இந்த எக்ஸம்ஷன்ஸ் அப்ளை ஆகாது. அண்ட் ஆல்சோ ஃபாரின் லா படி ரெகக்னைஸ்ட் டிகிரியை இந்தியாவில் கொடுத்தாங்கன்னா அவங்களும் இதுல கவர் ஆக மாட்டாங்க. எக்ஸம்ஷன்ஸ் will not be applicable to them. Then we have approved occasional educational courses னு பார்த்தோம்ல. So courses which are run by ITI, ITC, employable skill course இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் கொடுப்பாங்க which will be exempted. And there are private ITIs and government ITIs. Government ITIs நிறைய traineesக்கு கொடுப்பாங்க services which will be exempted from GST. Then we have what is the services? Okay. This is important. ஸோ டுவல் குவாலிஃபிகேஷன்ஸ் ஒரு சில கோர்சஸ்ல கொடுப்பாங்க. இதுல நம்ம மெயினா என்ன, அதாவது 2 டிகிரி கொடுப்பாங்க, ஒன்னு போல படிக்கலாம். ஸோ இந்த டுவல் கோர்சஸ்ல நம்ம என்ன கன்சிடர் பண்ணணும்னா, 2மே ரெகக்னைஸ்டா இல்ல ஒன்னு மட்டும் தான் ரெகக்னைஸ்டான்னு பார்க்கணும். ஸோ இப்போ ஒரு கோர்ஸ் ரெகக்னைஸ்டா இருக்கு, இன்னொரு கோர்ஸ் அன்ரெகக்னைஸ்ட் பை இந்தியன் லாவா இருந்துச்சு அப்படின்னா 2 சர்வீசஸை நம்ம பண்டில் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இப்போ நம்ம 2ஐயும் பண்டில் பண்ணி கொடுக்கும்போது இஃப் இட் இஸ் அ மிக்ஸ்ட் சப்ளை, ஸோ மிக்ஸ்ட் சப்ளை எதுல நம்ம ரேட் பண்ணுவோம், இட் வில் பி சார்ஜ் அட் த ரேட் ஆஃப் ஹையஸ்ட் சப்ளை. ஸோ அது எக்ஸம்ஷன்ல கவர் ஆகாது. ஸோ டுவல் குவாலிஃபிகேஷன் ஒன்னு தான் ரெகக்னைஸ்ட் பை லாவா இருந்துச்சு அப்படின்னா 2 கோர்சஸ்க்குமே யூ வில் ஹேவ் டு பே ஜிஎஸ்டி அட் த ரேட் ஆஃப் தி ஹையர் சப்ளை விச் இஸ் அன்ரெகக்னைஸ்ட். ஹோப் திஸ் இஸ் கிளியர். அண்ட் அப்படி இல்லாம நான் 2 கோர்சஸ் கொடுக்குறேன், பட் ஒரு கோர்ஸோட இன்னொன்னு ஆக்சிலரியா தான் கொடுக்குறேன். நீங்க மெயின் கோர்ஸ் படிக்கும் போது ஹாபியா இன்னொரு கோர்ஸ் எடுத்து படிக்கலான்னு இன்னொரு கோர்ஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னா இட் வில் பி ட்ரீட்டட் அஸ் காம்போசிட் சப்ளை. ஏன்னா மெயின் சப்ளை இஸ் மை பிரின்சிபல் கோர்ஸ் விச் இஸ் ரெகக்னைஸ்ட். ஸோ அது காம்போசிட் சப்ளையா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஜிஎஸ்டி வில் நாட் கம். அண்ட் ஆல்சோ ஐஏஎம்ஸ் கோர்சஸ் கொடுப்பாங்க. ஸோ ஐஏஎம்ஸ் கொடுக்குற கோர்சஸை பொறுத்த வரைக்கும் இஃப் இட் இஸ் கிரேட்டர் தேன் 1 இயரா இருந்துச்சுன்னா அது அப்ரூவ்ட் கோர்சஸ்ன்னு எடுத்துப்பாங்க. நம்ம படிச்ச எக்ஸம்ஷன்ஸ் வில் பி அப்ளிகபிள். லெஸ் தேன் 1 இயரா இருந்தா எக்ஸம்ஷன்ஸ் வில் நாட் பி அப்ளிகபிள். நெக்ஸ்ட் ஒன் இஸ் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. கொஸ்டின் பேப்பர் செட் பண்றதுக்கு, கரெக்ட் பண்றதுக்கு ஏதாவது சர்வீசஸ் கொடுத்தாங்க அப்படின்னா இட் வில் ஆல்சோ பி எக்ஸம்டட் ஃப்ரம் ஜிஎஸ்டி. அண்ட் மெஸ் ஆர் கேன்டீன் சர்வீசஸ் நம்ம பார்த்துருக்கோம்ல. ஸோ மெஸ் ஆர் கேன்டீன் சர்வீசஸ் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்குள்ள கொடுக்குறாங்க. இஃப் இட் இஸ் ரன் பை தி இன்ஸ்டிடியூஷனா இருந்துச்சு அப்படின்னா இட் வில் நாட் அட்ராக்ட் ஜிஎஸ்டி. ஏன்னா ஸ்கூல்ல மெயினா டீச்சிங்கும் சொல்லி கொடுத்து கேன்டீனும் கொடுக்குறாங்க. ஸோ காம்போசிட் சப்ளையா போயிடும், இட் வில் நாட் அட்ராக்ட் ஜிஎஸ்டி. பட் அவுட் சைடர்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா இட் வில் அட்ராக்ட் ஜிஎஸ்டி. ஃபுட் சப்ளைட் இன் அங்கன்வாடிஸ் வில் நாட் அட்ராக்ட் ஜிஎஸ்டி. தே ஆர் எக்ஸம்டட் ஃப்ரம் GSTs. So hope this is very clear about educational services. இந்த ஒரு chart நம்ம படிச்சாலே will be more or less clear on what is happening with educational services. Next we are going to learn about what are healthcare services.
ஸோ இப்போ நம்ம என்னெல்லாம் சர்வீசஸ் பார்த்திருக்கோம், we are charitable religious activities பார்த்திருக்கோம், agricultural activities பார்த்திருக்கோம், then educational institutes கொடுக்குற என்னென்ன சர்வீசஸ் exemptedனு நம்ம பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் இட் இஸ் ஹெல்த் கேர் சர்வீசஸ். ஸோ ஹெல்த் கேர் சர்வீசஸ்ல நம்ம படிக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் வெட்டினரி டாக்டர் கிளினிக் சர்வீஸ், வெட்டினரி பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்க்கு சர்வீஸ் கொடுத்தாரு அப்படின்னா இட் பி exempted. Okay, next one it is a healthcare service by way of which is provided by a 3 term நம்ம தெளிவா படிக்கணும். healthcare services கொடுக்கணும். யார் கொடுக்கணும்? ஒரு clinical establishment, ஒரு authorized medical practitioner or paramedic. இவங்க கொடுத்தாங்கன்னா it will be exempted from GST. பட் அதுல என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஒரு clinical establishment, ஒரு hospital, அதுல ICU, NICU, CCU விட்டுருங்க. அதை தவிர நார்மல் ரூமே ஒரு நாளைக்கு 5000 ரூபாய்க்கு மேல ரெண்ட் எடுத்தாங்க அப்படின்னா they'll not be covered under exemption. Normal room rent should not be greater than 5000. அப்படி இருந்துச்சுன்னா they'll not be covered under this exemption. And also services of transportation of passenger to and from hospital will be exempted from GST. Very simple. So இதுல நம்ம 4 term analyze பண்ணணும். What is healthcare services? What is clinical establishment? Who is an authorized medical practitioner? And who are paramedics? Very 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 important. So healthcare services னா என்னன்னா, it is diagnosis, treatment, care. Diagnosis, treatment, care எதுக்கு நம்ம கொடுக்கணும்? illness, injury, deformity, abnormality, pregnancy. ஏதாவது illness இருக்கு, injury இருக்கு, deformity தப்பா இருக்கு, deformity abnormal இருக்கு ஏதாவது, and also pregnancy-க்காக any recognized medical system படி treatment நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா diagnosis, treatment and care DTC கொடுக்கலாம். It will be treated as a healthcare services. And also you have transportation of passengers to and from, which will also be included. But இதுல எது இன்க்ளூட் ஆகாது? நார்மலா முடி நல்லா இல்ல கம்மியா இருக்குங்கிறதுக்காக ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கிறோம், பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பியூட்டி ட்ரீட்மெண்ட்ஸா போறதுனால அதுக்கு ஜிஎஸ்டி உண்டு. we are not excluding them from GST. ஸோ அதுக்கு ஜிஎஸ்டி உண்டு. ஸோ அடுத்து நம்ம என்னெல்லாம் பார்க்கணும்? ரெகக்னைஸ்ட் மெடிக்கல் சிஸ்டம்ஸ்னா என்னன்னு பார்க்கணும்ல இதுல உள்ள டேர்ம்ஸுக்கு. So recognized medical systems, we have allopathy, yoga, naturopathy, ayurvedic, homeopathy, siddha, unani. இதெல்லாமே medical recognized systems. இதை தவிர நீங்க ஏதாவது கொடுத்தீங்கன்னா there will not be a recognized medical system. அதுக்கு exemptions will not be applicable. For example, reiki மூலமா ட்ரீட் பண்றேன்னு சொல்றாங்க. It is a Chinese healing method. So அதுக்கு exemptions will not apply. இந்த மெத்தட்ஸ்ல ஒரு கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஒரு மெடிக்கல் பிராக்டிஷனரோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா it will be exempted from GST. Then we'll have to understand what is a clinical establishment. Clinical establishment is nothing but a hospital, nursing home or clinic. அந்த இடத்துல ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா it will be exempted from GST. Who is the authorized medical practitioner? Any person who has a certificate and registered with medical establishment. He is called as a doctor. அவங்க will be exempted from, அவங்க கொடுக்கிற services will be exempted from GST. And paramedics na யாருமா? trained healthcare services, nurse இருக்காங்க, physiotherapist இருக்காங்க, lab assistants இருக்காங்க, இவங்க கொடுக்கிற services will also be exempted from GST. So hope it is very clear to you. But room rent எவ்வளவு இருக்க கூடாது inpatientsக்கு? up to 5000 per day வா இருந்துச்சுன்னா the services given by them will be exempted. Illana, it will not be exempted. Then we have other certain services which are also exempted. Services provided by senior doctor, consultant and technical persons. So அவங்களுக்குள்ள வந்து employer employee இருக்க கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா GST is not chargeable. Then amount chargeable by hospital to patients. ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸ்ல என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ரிட்டென்ஷன் மணின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் மொத்தமா 1000 ரூபாய் வாங்கிடுவாங்க ஒரு பேஷண்ட் கிட்ட இருந்து. அந்த 1000 ரூபாயில வந்து they'll usually have some money as retention money கையில வச்சிருப்பாங்க. that is டாக்டருக்கு 700 தான் பே பண்ணுவாங்க. பேலன்ஸ் அமௌண்ட் இஸ் kept by the hospital itself. ஏன்னா வரவங்களை அட்டென்ட் பண்றதுக்காக அட்டெண்டர் இருப்பாங்க, நர்சஸ் இருப்பாங்க, கேர் பண்றதுக்கு, அவங்களுக்கு பே பண்றதுக்காக they have this retention money. so exemption டாக்டருக்கு பே பண்ற இந்த 700க்கு மட்டும் தானா இல்ல 300 retention மணிக்கும் applicable அப்படின்னா retention மணிக்கும் GST will not be applicable. next one, ஹாஸ்பிட்டல்ல தங்குற பேஷண்ட்ஸ்க்கு hospital is giving food. ஸோ ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஃபுட் கொடுக்குறாங்க இன் பேஷண்ட்ஸுக்கு. ஸோ இட் இஸ் அ காம்போசிட் சப்ளை. மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக வராங்க, மெயின் சப்ளை, ஆக்சிலரி சப்ளை தான் ஃபுட் கொடுக்குறாங்கன்னா இட் இஸ் அ காம்போசிட் சப்ளை. ஸோ மெயின் சப்ளை ட்ரீட்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி கிடையாதுங்கிறதுனால ஃபுட் சப்ளை டு இன் பேஷண்ட்ஸுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. பட் இஃப் ஃபுட் இஸ் சப்ளை டு அவுட் சைட் பேஷண்ட்ஸா இருந்தாங்க அப்படின்னா GST will be chargeable. So out patientsக்கு GST will be chargeable. And clinical establishment இதை தவிர ஹெல்த் கேர் சர்வீசஸ் தவிர வேற ஏதாவது சர்வீசஸ் கொடுக்குறாங்க. தட் இஸ் ஒரு ஹோட்டல் கட்டி அவங்க வாடகைக்கு விடுறாங்க, முன்னாடி ஒரு பெரிய ஹோர்டிங் வச்சு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க, அதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி உண்டா கிடையாதா? கண்டிப்பா உண்டு. பிகாஸ் தட் இஸ் நாட் அ ஹெல்த் கேர் சர்வீசஸ். ஸோ அதனால தான் நம்ம டெஃபினிஷன் தெளிவா பார்த்தோம். ஹெல்த் கேர் சர்வீசஸ் when it is provided by a clinical establishment, authorized practitioner or a paramedic will be exempted from GST. இதை தவிர மித எந்த சர்வீசஸ் will not be exempted. Next we have in vitro fertilization. So IVF treatments வந்து இப்போ ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. So IVF will also be recognized as a proper medical healthcare services தான், and that will also be exempted from GST. So this is all about healthcare services. Next we are going to discuss about services which are provided by government which are exempted from GST.
கவர்மெண்ட் கொடுக்குற எந்தெந்த சர்வீசஸ்லாம் எக்ஸம்டட்னு படிக்க போறோம். ஸோ விச் இஸ் வெரி ஈஸி அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ஆல்சோ. யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட் ஈஸிலி. எனி ஆக்டிவிட்டி இன் ரிலேஷன் டு எனி, அதாவது முனிசிபாலிட்டிக்கு கவர்மெண்ட் முனிசிபாலிட்டி சர்வீசஸ் கொடுக்குறாங்க. 243W கவர் ஆயிருக்கு ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். அந்த சர்வீசஸ் எல்லாம் எக்ஸம்டட். 243G படி பஞ்சாயத்து ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்றாங்க. பஞ்சாயத்து சர்வீசஸ் தட் வில் பி எக்ஸம்டட் ஃப்ரம் ஜிஎஸ்டி. ஸோ முனிசிபாலிட்டி அண்ட் பஞ்சாயத்து சர்வீசஸ் கவர்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் கொடுத்தாங்கன்னா தட் வில் பி எக்ஸம்டட் ஃப்ரம் ஜிஎஸ்டி. நெக்ஸ்ட் ஒன் வெரி 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 ஈஸி. சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், யூனியன் டெரிட்டரி, லோக்கல் அத்தாரிட்டி என்ன சர்வீசஸ் கொடுத்தாலும் இட் வில் பி எக்ஸம்டட் ஃப்ரம் ஜிஎஸ்டி எக்ஸ்க்ளூடிங் த ஃபாலோயிங் சர்வீசஸ். 4 சர்வீசஸ்க்கு கண்டிப்பா ஜிஎஸ்டி உண்டு. போஸ்டல், ஏர்கிராஃப்ட், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஃபோர்த் ஒன், சர்வீசஸ் ப்ரொவைடட் டு பிசினஸ் என்டிட்டிஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம்? All services provided by central government, state government, union territory, local authority are exempted except postal service, aircraft service, transportation of passengers and goods and service, and services which are provided to business entity. இது எல்லாமே exempted. இதை தவிர மித்த எல்லாமே exemptedனு பார்த்தோம். சரி, இப்போ which services which are provided to business entity-யுமே நம்ம further-ஆ ரெண்டா ஸ்பிளிட் பண்றோம். business entity வந்து registered-ஆ unregistered-ஆன்னு பார்க்குறோம். if the business entity is registered-னா கண்டிப்பா taxable. ஸோ ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் பிசினஸ் என்டிட்டிக்கு சர்வீஸ் கொடுக்குறாங்க. பிசினஸ் என்டிட்டி ரெஜிஸ்டர்டா இருக்கு, கண்டிப்பா டாக்ஸபிள். பிசினஸ் என்டிட்டி அன்ரெஜிஸ்டர்டா இருந்தா நம்ம என்ன கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல நம்ம மென்ஷன் பண்ண போஸ்டல், ஏர்கிராஃப்ட், டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்பவுமே டாக்ஸபிள். நம்ம வேற எதையுமே அதுல கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் டாக்ஸபிள். ஸோ அந்த 3 சர்வீசஸ் வில் ஆல்வேஸ் பி டாக்ஸ்ட். பட் அதை தவிர மித்த சர்வீசஸ் கொடுத்தா அன்ரெஜிஸ்டர்ட் பிசினஸ் என்டிட்டியா இருந்தா ஜிஎஸ்டி இஸ் நாட் லெவியபிள். Hope this is very clear to you in the chat. So first நம்ம என்ன பார்த்தோம்? Central government, state government, local authority என்ன சர்வீஸ் கொடுத்தாலும் it will be exempted except postal, aircraft, transportation of goods and services and services which are provided to business entity. Business entities நம்ம பார்க்கும்போது we have to consider if it is registered or unregistered. Unregistered business, registered business entitiesக்கு எல்லாமே taxable. Unregistered business entitiesக்கு government services கொடுத்தாங்கன்னா first ABC will be taxable always. Renting of immovable property will also be taxable. அதை தவிர என்ன சர்வீசஸ் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் பிசினஸ் என்டிட்டி அன்ரெஜிஸ்டர்ட் பிசினஸ் என்டிட்டிக்கு கொடுத்தாலும் இட் வில் நாட் பி டாக்ஸ்ட். ரெண்டிங் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியும் நம்ம கன்சிடர் பண்ணும்போது 5000 ரூபாய் வரைக்கும் வாடகை இருந்தா இட் வில் பி எக்ஸம்டட் ஃப்ரம் ஜிஎஸ்டி. ஹோப் திஸ் பாயிண்ட் இஸ் வெரி கிளியர். இதை நோட் பண்ணிக்கோங்க அண்ட் யூ கேன் ரிவைஸ் இட். நெக்ஸ்ட் ஒன், ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் இன்னொரு சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் அத்தாரிட்டிக்கு சர்வீஸ் கொடுத்தாங்கன்னா இட் பி எக்ஸம்டட் ஃப்ரம் ஜிஎஸ்டி. அண்ட் எனி சர்வீசஸ் ஃபார் விச் கன்சிடரேஷன் அப் டு 5000 இருந்துச்சு அப்படின்னா இட் வில் பி எக்ஸம்டட் ஃப்ரம் ஜிஎஸ்டி. அண்ட் கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கிராண்ட்ஸ்க்கு ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன், மார்க்கெட் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். சர்வீசஸ் பை அன் ஓல்டேஜ் ஹோம். அந்த ஓல்டேஜ் ஹோமை யாரு ரன் பண்றாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ரன் பண்றாங்க. அண்ட் அது 12 AAABல ரெஜிஸ்டர் ஆகியிருக்கு. அதோட ரெசிடென்ஸோட இயர் என்ன? 60 years. நம்ம எஜுகேஷன்ல ஒரு இயர் பார்த்தாலும் சேரிட்டபிள் ஆக்டிவிட்டீஸ்ல. ஸோ இட் இஸ் 65 years இன் ரூரல் ஏரியாஸ்க்கு அவங்க என்ன கொடுக்கணும்? எஜுகேஷனல் சர்வீசஸ் கொடுத்தாங்கன்னா சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன்ஸ் இட் வில் பி எக்ஸம்டட் ஃப்ரம் ஜிஎஸ்டி. இப்போ நம்ம பார்க்கறது கவர்மெண்டோட 12 AAAB ரெஜிஸ்டர்ட்ல இருக்கிற ஒரு என்டிட்டி சேரிட்டபிள் ஆக்டிவிட்டீஸ் ஓல்டேஜ் ஹோம் மூலமா கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ரெசிடென்ஸ்க்கு வந்து ஷுட் பி 60 years ஆர் மோரா இருந்தாங்க. அண்ட் ஆல்சோ ஒருத்தங்களுக்கு பெர் மந்த் பெர் மெம்பருக்கு அப் டு 25,000 வரைக்கும் தான் கன்சிடரேஷன் வாங்கிட்டு அந்த சர்வீசஸ் கொடுத்தாங்கன்னா அந்த கன்சிடரேஷனுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. ஒருத்தருக்கு 25,000 ரூபாய் வாங்கிட்டு ஒரு வயசான தாத்தாவை ஒரு கவர்மெண்ட் அவங்களோட சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன்ல இருக்க வைக்கிறாங்க அப்படின்னா அந்த 25,000க்கு ஜிஎஸ்டி கிடையாது. ஓகே, ஹோப் திஸ் இஸ் கிளியர். நெக்ஸ்ட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டுக்கு இட் இஸ் ஆல்வேஸ் டாக்ஸபிள்னு நம்ம பார்த்தோமா மேல. பட் அதுலயுமே போஸ்ட் கார்டு, இன்லேண்ட் கார்டு, போஸ்ட் ஆர்டினரி புக்ஸ் இது எல்லாமே இஃப் லெஸ் தேன் 10 grams என்வலப்பா இருந்துச்சு அப்படின்னா இட் வில் பி எக்ஸம்டட் ஃப்ரம் ஜிஎஸ்டி. என்வலப்ஸ் வெயிங் less than 10 grams will be exempted from GST. And also postcards will be exempted. Postcards, inland card, book post இதெல்லாமே will be exempted. Then supplies by public sector undertaking will be exempted. இதெல்லாம் சும்மா ரீட் பண்ணிக்கலாம் நம்ம. Next one, by registration required testing, calibration, safety checks காக central government ஏதாவது கொடுத்தாங்கன்னா that will be exempted. Central government passport, visa, driving license, birth certificates கொடுத்தாங்கன்னா it will be exempted. And services for non-tolerating an act. அதாவது ஒரு கான்ட்ராக்ட்ல நான் டாலரன்ஸுக்காக if you are paying somethingனா then government கொடுக்கறதுல GST is not chargeable. And assignment of right to use natural resources கொடுத்தாங்கன்னா அதுக்கும் GST கிடையாது. And office hours இல்லாம other hoursல ஒர்க் பண்றாங்க அதுக்காக பேமெண்ட் கவர்மெண்ட் கொடுத்தாங்கன்னா GST கிடையாது. Then it is excess royalty collection, ERCC, excess royalty collections ன்னு சொல்லுவாங்க. So அந்த அமௌண்ட்டுக்கும் GST will not be charged. So we have this concept of excess royalty collector. ஒன்னும் இல்லை, இப்போ ஒரு மைன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கவர்மெண்ட் வந்து they will have given rights to collect
மைன் பண்ணுறது, அதாவது 200 tons மட்டும்தான் நீங்கள் மைன் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. பட் இஃப் மைன்ஸ் வந்து அதை விட ஜாஸ்தியாக மைன் பண்ணாங்க அப்படின்னா there is a person called excess royalty collector. நீங்கள் எக்ஸஸாக மைன் பண்ணதுக்கு they'll collect excess royalty from you. ஸோ இதில் கவர்மெண்ட் என்ன எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எக்ஸஸ் ராயல்ட்டி கலெக்ட் பண்ணுறவங்க கவர்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸம்ஷன் இருக்கு. அதாவது இப்போ நான் வந்து 200 டன்னுக்கு பெர்மிஷன் வாங்கிட்டேன், அடிஷ்னலா 100 டன்னுக்கு மட்டும் எக்ஸஸ் ராயல்ட்டி பே பண்றேன்னா இந்த பர்சன் இந்த அடிஷ்னல் 100 டன்னுக்கான ஜிஎஸ்டி பே பண்ணா போதும். நீங்க ஆல்ரெடி கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண இந்த 200 டன்னுக்கு திரும்ப ஜிஎஸ்டி பே பண்ண வேண்டாம். ஸோ இட் இஸ் a loop like connection. ஸோ எக்ஸஸ் ராயல்ட்டி கலெக்டர் அடிஷ்னல் ராயல்ட்டிக்கு மட்டும் ஜிஎஸ்டி பே பண்ணா போதும். ஆல்ரெடி அந்த பர்சன் கமிட் ஆகி பே பண்ண அமௌண்ட்டுக்கு ஜிஎஸ்டி திரும்ப பே பண்ண வேண்டாம். So these are the services which are exempted when they are given by government agency, and also government rehabilitation centers run பண்ணாங்க அப்படின்னா counseling கொடுத்தாங்கன்னா that will also be exempted from GST. So this is all about services which are given by government which are exempted from GST. Next we have construction related services. So construction related servicesல எதெல்லாம் exemptedனு பார்த்தோம் அப்படின்னா pure labor contracts கொடுக்குறோம். எதுக்கு? construction, erection, commissioning, installation, completion, fitting out, repair, மெயின்டெனன்ஸ், ரெனோவேஷன் என்ன வேணாலும் பண்ணுங்க. பட் எந்த ஹவுஸுக்கு? ஹவுசிங் ஃபார் அர்பன் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ஸ்கீமுக்காக நீங்க லேபர் கான்ட்ராக்ட் மட்டும் கொடுக்குறீங்க. தேர் நாட் டாக்கிங் அபவுட் ஒர்க் சர்வீசஸ். லேபர் மட்டும் கான்ட்ராக்டுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த சர்வீசஸ்க்கு ஜிஎஸ்டி வில் பி எக்ஸெம்டட். அண்ட் ஆல்சோ எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் யூனிட்ஸ்க்கு, யூட்டிலிட்டிஸ்க்கு ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ண மாட்டாங்க. திஸ் பாயிண்ட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து பப்ளிக் லேபர் கான்ட்ராக்ட் கொடுக்குறீங்க, பியூர் லேபர் கான்ட்ராக்ட் கொடுக்குறீங்க ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன், எரெக்ஷன், கமிஷனிங், இன்ஸ்டலிங், ஒரிஜினல் ஒர்க்ஸ், ஒரிஜினல் ஒர்க்குக்கு மட்டும்தான், விச் இஸ் நாட் ஃபார் அதை ரீஹாபிடேஷனுக்குலாம் நம்ம பண்ணல. ஒரிஜினல் ஒர்க்ஸுக்கு கொடுக்குறீங்க. இட் ஷுட் பி ஃபார் அ சிங்கிள் ரெசிடென்ஷியல் யூனிட். ஒரு வீடுக்கு லேபர் கான்ட்ராக்ட் கொடுக்குறீங்க அதர் தேன் அஸ் அ பார்ட் ஆஃப் ரெசிடென்ஷியல் காம்ப்ளெக்ஸ். ரெசிடென்ஷியல் காம்ப்ளெக்ஸ்ல உள்ள வீட்டுக்கு இல்லாம ஒரு இண்டிவிஜுவல் சிங்கிள் ரெசிடென்ஷியல் யூனிட்டுக்கு நீங்க லேபர் கான்ட்ராக்ட் சர்வீசஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபார் த ஒரிஜினல் ஒர்க்ஸ், வீடு முதல்ல கட்டுறதுக்கு, it will be exempted from GST. Not for single commercial unit, it is for single residential unit. எக்ஸாம்ல மாத்தி கேட்பாங்க, சிங்கிள் கமர்ஷியல் யூனிட்டுக்கு பியூர் லேபர் சர்வீசஸ் கொடுக்குறாங்க, எக்ஸம்ஷன் உண்டா இல்லையான்னு கேட்பாங்க. No, they are not exempted. Exemptions will be applicable only if it is provided to a single residential unit. So this is all about construction related services. Next one we are going to discuss about passenger transportation services. So passenger transportation servicesல எதெல்லாம் exemptedனு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பேசஞ்சர்ஸை நம்ம எடுத்துட்டு போறோம். எதுல கூட்டிட்டு போறோம்னா ஏர்ல எடுத்துட்டு போறோம். எங்க இருந்து அது எம்பார்க் ஆகணும் இல்ல டெர்மினேட் ஆகணும் அப்படின்னா, அதாவது ஒரு பிளேன் எய்தர் எம்பார்க்ஸ் ஆர் டெர்மினேட்ஸ் எந்த இடத்துல எல்லாம் அருணாச்சல் பிரதேஷ், அசாம், மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, சிக்கிம், திரிபுரா இதெல்லாமே நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் அண்ட் ஆல்சோ ஃப்ரம் படோடரா இன் வெஸ்ட் பெங்கால். ஸோ இந்த இடத்துல இருந்து if an aircraft is taking off or embarking or terminating இருந்துச்சுன்னா GST will be exempted. And also non air conditioner contract carriage மூலமா நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா it will be exempted. And also state carriage other than air conditioned carriage. ஸோ இது மூலமா நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா அந்த passenger transport services will be exempted. பட் இதில் என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, இது எல்லாமே if you are booking it through an e-commerce operator, if these services are provided by an e-commerce operator, then exemptions will not apply, GST will be leviable. And also there is a concept called regional connectivity scheme airport. So airports இல்லாத இடத்துல there is a concept of regional connectivity scheme, and scheme கீழே airport form பண்ணிருக்காங்க. So up to 3 years from their initial forming it will be exempted from GST. And also transportation of passengers with or without accommodated belongings, அவங்க belongings இல்லாம. ஸோ ரயில்வேஸ்ல நம்ம பேசஞ்சர்ஸ்க்கு சர்வீசஸ் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கக்கூடாது, ஏர் கண்டிஷன், அதாவது நார்மல் ட்ரெயின்ல போகலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டோ ஏர் கண்டிஷன் டிக்கெட்டோ எடுத்துருக்க கூடாது, அந்த சர்வீசஸ் வில் பி எக்ஸெம்டட். மெட்ரோ மோனோ ட்ராம்ல போற சர்வீசஸ் வில் பி எக்ஸெம்டட். இன்லேண்ட் வாட்டர்வேஸ் வில் பி எக்ஸெம்டட். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எது எடுத்தாலும் ஜிஎஸ்டி கிடையாது. பட் அது ப்ரிடாமினென்ட்டா டூரிசம் பர்பஸ்க்காக இருக்கக்கூடாது. அண்ட் ஆல்சோ மீட்டர் கேப், ஆட்டோ ரிக்ஷாஸ்ல போனோம்னா ஜிஎஸ்டி கிடையாது. பட் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த எல்லா சர்வீசஸுமே இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் மூலமா நம்ம வாங்கியிருந்தோம்னா ஜிஎஸ்டி வரும், இல்லைன்னா ஜிஎஸ்டி கிடையாது. So this is all about passenger transportation services. Very easy to remember as well. Next we'll talk about goods transportation agents and services provider. And இதுல important point இன்னொன்னு என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, we'll talk about ferries. So ferriesனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, private ferriesனு சொல்லுவாங்க. சின்ன சின்ன boats இருக்கும் to connect two islands. அந்தமான் அண்ட் நிக்கோபார்ல ஒரு ஐலாண்ட்ல இருந்து இன்னொரு ஐலாண்டுக்கு போறதுக்கு they'll use ferries. So private ferries operate பண்ணாலும் அதுக்கு நம்ம டிக்கெட்ஸ் வாங்கியிருந்தோம் அப்படின்னா it will be exempted from GST. So இது எக்ஸாம்ல they'll ask it repeatedly, so please mark this as important. So ferry owned or operated by private or public sector is not at all a matter. And also public transportation it should be open for public அப்படிங்கறத நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும்.
நெக்ஸ்ட் ஒன் ஜிடிஏ, குட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சி. ஸோ ஜிடிஏ நம்ம வந்து ஆல்ரெடி ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்ல நிறைய படிச்சிருக்கோம். ஸோ ஜிடிஏல எதெல்லாம் எக்ஸம்டட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சர்வீசஸ் பை வே ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் குட்ஸ், குட்ஸை நான் ரோட்ல டிரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துட்டு போறேன் அப்படின்னா ஜிஎஸ்டி வராது. எப்போ வரும்? when it is being transported by a goods transport agency or a courier agency. And also நீங்க transportation of goods ரோட்ல எடுத்துட்டு போலாம், வாட்டர்வேல எடுத்துட்டு போலாம். GST will not be leviable for you. So GSTல நம்ம GTA படிக்கும்போது நிறைய படிச்சிருக்கோம். GTA has two options to pay tax, one under forward charge 12% or reverse charge 5%. யார் யாருக்கெல்லாம் வரும் வராதுங்கிறத we have a separate classification. Next one, transportation by rail நம்ம எடுத்துட்டு போனோம் one place to another. ஒரு சில மெட்டீரியல்ஸ் என்ன GST is not applicable. ஸோ இதுக்கு நம்ம என்ன ஞாபகம் வச்சோம்? there is a war, சண்டை நடக்குது. சண்டை நடக்கிற இடத்துக்கு you are taking relief materials. ரிலீஃப் மெட்டீரியல்ஸ் மட்டும் போதாது, சண்டை நடக்கும்போது you need defense and military equipments also. அண்ட் அங்கே இருக்கிற பீப்புளுக்கு மித்த இடத்துல என்ன நடக்குங்கிறது தெரியாது. ஸோ they will be given newspapers and magazines. அது மட்டும் கொடுத்தா போதுமா? they need something to eat. ஸோ அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் எடுத்துட்டு போறீங்க. சின்ன குழந்தைங்க இருந்தால் மில்க், சால்ட், ஃபுட் கிரெயின்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறீங்க. அண்ட் அவங்களே செடியெல்லாம் நாங்கள் வளர்த்துக்கிறோம், சண்டை முடிஞ்சிருச்சு அப்படின்னா they will need organic manures, அதையும் எடுத்துட்டு போறீங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் if you are taking it by road or a vessel, rail, road or vessel இருந்துச்சு அப்படின்னா GST will be exempted. And also GTA மூலமா நீங்க இந்த ப்ராடக்ட்ஸை எடுத்துட்டு போனாலும் உங்களுக்கு GST கிடையாது. Services provided by GTA to unregistered person இருந்தா GST வராது, except FB Scoop, that is factory, body corporate society and other persons. அவங்க எடுத்தாங்கன்னா GST will be applicable. So hope this is clear to you. GTA நம்ம படிச்சது. So this is all about services given by GTA, and also services given by GTA to central government, state government, local authority, GST வராது. So transportation servicesல this point is very important. So transportation of minerals within a mining area, அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு மைன் இருக்கு, மைனுக்குள்ளேயே என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு 2-3 லாரிஸ் எடுத்துட்டு வந்து இல்லை ஒரு ரயில் கனெக்டிவிட்டி எடுத்துட்டு வந்து உள்ளுக்குள்ளேயே அவங்க வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கிறாங்க. தட் இஸ் கோல் மைன் பண்ணா அதை எடுத்துட்டு போய் இன்னொரு இடத்துக்கு தட்டுறதுக்காக டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்றாங்க. ஸோ இது வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் குட்ஸ்னு எடுத்துக்கணுமா இல்லை ரெண்டிங் ஆஃப் வெஹிக்கிள்ஸ்னு எடுத்துக்கணுமா? ஏன்னா ரெண்டிங் ஆஃப் வெஹிக்கிள்ஸ்க்கு GST உண்டு. டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிரைவேட்டா நான் உள்ள பண்ணிக்கிறேன் அப்படின்னா GST கிடையாது. ஸோ இதை நம்ம எப்படி கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த சர்வீசஸ் ரெண்டிங் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வெஹிக்கிள்னு நம்ம எடுத்துட்டு ரெண்டிங் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு GST will be applicable. ஸோ அந்த சார்ஜஸ்க்கு நம்ம GST சார்ஜ் பண்ணணும்னு எடுத்திருக்காங்க, which is very simple to you. Next one, banking and financial services. So bank and financial institutions என்னென்ன சர்வீசஸ் கொடுத்தா which will be exempted from GST, எதெல்லாம் நாட் எக்ஸம்டட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பேங்கோ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனோ டெபாசிட் லோன் அட்வான்ஸ் கொடுக்குறாங்க அதர் தேன் இன்ட்ரெஸ்ட் ஆன் கிரெடிட் கார்டு சர்வீசஸ். தட் இஸ் பேங்கோட மெயின் ஆப்ரேஷன் என்ன? பணம் கொடுத்து இன்ட்ரெஸ்ட் வாங்குறது. ஸோ அதுக்கு GST கிடையாது. பட் கிரெடிட் கார்டுக்கு நீங்க இன்ட்ரெஸ்ட் வாங்கினீங்க அப்படின்னா அதுக்கு GST will be applied. And also sale or purchase of foreign currency among banks. பேங்க்குள்ள சேல் ஆர் பர்ச்சேஸ் ஆஃப் ஃபாரின் கரன்சி பண்ணாங்கன்னா that will also be their normal operation. ஸோ அதுக்கு GST சார்ஜ் பண்ண மாட்டாங்க. Then also service provided by banking company to basic savings deposit account holders. Basic account holders of Pradhan Mantri Jan Mant Yojana அந்த ஸ்கீம்ல கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் GST கிடையாது. அண்ட் ஆல்சோ கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டில் நம்ம 2000 ஒரு சிங்கிள் டிரான்சாக்ஷன்ல பண்ணோம் அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷனுக்கு GST கிடையாது. தென் வி ஹேவ் சர்டன் சென்டர்ஸ் கால்ட் அஸ் IFSC. ஸோ IFSCல இருக்கிற சென்டர்ஸ்க்கு பேங்கிங் சர்வீசஸ் கொடுத்தா GST will not be applicable. ஸோ அதில் நம்ம ஜென்ரலாக என்ன பார்த்தோம்? பேங்க் நார்மலாக அமௌண்ட் கொடுத்து இன்ட்ரெஸ்ட் வாங்கினாங்கன்னா அதுக்கு GST கிடையாது. பட் கிரெடிட் கார்ட்ஸுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணாங்கன்னா அதுக்கு GST leviable. நார்மல் கிரெடிட் கார்டு டிரான்சாக்ஷன் up to 2000 will be exempted from GST. So this is all about banking and financial institution. Next we have life insurance services. So life insurance servicesல என்னென்ன நேம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, which will be exempted. National Pension Scheme, Army, Naval, Air Force Group Insurance Funds கொடுத்தா நேவல் குரூப் இன்சூரன்ஸ் ஃபண்ட் நேவில இருக்கிறவங்களுக்காக, அண்ட் குரூப் இன்சூரன்ஸ் ஃபண்ட் ஃபார் லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரொவைடட் டு சென்ட்ரல் ஆர்ம்ட் போலீஸ் ஃபோர்ஸஸ்க்கு கொடுத்தா will be exempted. ஜன்ஸ்ரீ பீம் யோஜனா, ஆம் ஆத்மி பீம் யோஜனா அண்ட் மார்க்கெட் இம்பார்ட்டன்ட் லைஃப் மைக்ரோ இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் மட்டும் அப் டு கவர் 2 lakh இருந்தா it will be exempted from GST. ஸோ இதெல்லாம் மைக்ரோ ஒரு சில இன்சூரன்ஸ் ஃபார் விச் GST will be exempted. Then services provided by specified bodies. எந்தெந்த பாடி சர்வீஸ் கொடுத்தா exempted? Just read through the services. So ESI பாடி கொடுத்துறாங்கல்ல, ESI பிடிப்பாங்கல்ல, எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், அந்த சர்வீசஸ் will be exempted. Employees Provident Fund will be exempted. Coal Mine Provident Fund will be exempted. And National Pension Scheme services will be exempted. Then we have general insurance businesses. So general insurance businesses, just read through the names. It is HUT insurance. HUT insurance கொடுப்பாங்க, it will be exempted. Cattle insurance, tribal insurance, Janta personal accident policy, group personal accident policy,
agricultural pump set insurance, and also premia collected for export incentive. So we have a list of schemes. இதுக்கெல்லாம் கொடுக்கிறதுக்கு GST is not applicable. Then we have a few pension schemes, Atal Pension Yojana and any scheme of the state government. And the pension schemes GST is not allowable. Then we have a concept of business facilitator and business correspondent. So business facilitator, business correspondent RCM ல நம்ம படிச்சிருக்கோம். அது if it is given to a rural area branch இருந்துச்சு அப்படின்னா GST is not applicable, completely exempted. So business facilitator corresponding services rural area la kudukranga GST will not be charged. Then we have services provided to government. நம்ம already படிச்சது services provided by government which are exempted. இப்ப கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கிற எந்தெந்த சர்வீசஸ்லாம் எக்ஸம்ப்டட்னு படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், பியூர் சர்வீசஸ் ஆர் ஒர்க் கான்ட்ராக்ட் சர்வீசஸ் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க இன் ரிலேஷன் டு 243G and WI இருந்துச்சுன்னா பியூர் சர்வீஸ் கான்ட்ராக்ட் வில் பி எக்ஸம்ப்டட். Then you have composite supply of goods and services. கவர்மெண்ட்டுக்கு குட்ஸும் கொடுக்குறாங்க, சர்வீஸும் கொடுக்குறாங்க. சப்ளை ஆஃப் குட்ஸ் வந்து நாட் மோர் தென் 25% இருக்கு. ஒன்றும் இல்லை, ரோட்ல லைட்ஸ் எல்லாம் ரிப்பேர் பண்ணிட்டே போறாங்க. சின்ன சின்ன லைட்ஸ் ரிப்பேர் ஆயிருந்துச்சுன்னா தேல் கிவ் லைட்ஸ் ஆல்சோ அண்ட் ரிப்பேரிங் சர்வீசஸ் ஆல்சோ தேல் கிவ். ஸோ இதுல என்ன கண்டிஷன் நம்ம செக் பண்ணணும்? குட்ஸோட வேல்யூ 25%க்கு மேல இல்லாம இருந்துச்சு அப்படின்னா இட் வில் பி கன்சிடர்ட் as exempted supply. ஸோ காம்போசிட் சப்ளைன்னு எடுத்துட்டு which will be exempted under GST. ரேஷன் ஷாப், ஃபேர் பிரைஸ் ஷாப்ஸுக்கு ஏதாவது சர்வீசஸ் கொடுத்தாங்க அப்படின்னா it will be exempted from GST. And ஏதாவது இன்சூரன்ஸ் ஸ்கீம் கொடுத்து அதுக்கு சர்வீசஸ் கொடுத்தாங்கன்னா it will be exempted. And mark this one is very important. ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடக்குது. அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமோட காஸ்ட்ல 75% or more 75% or more காஸ்ட்டை யார் எடுத்துக்கிறா? சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், யூனியன் டெரிட்டரி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா then it will be considered as an exempted supply. For example, நான் GST coaching or training கொடுக்க போறேன். நான் கொடுக்க போற இடத்துல அந்த கோச்சிங் ஆர் ட்ரைனிங்கான காஸ்ட் 75% or more யார் எடுத்துக்கிறாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா it will be treated as an exempted supply. So நான் கொடுக்குற சப்ளைக்கு நான் GST சார்ஜ் பண்ண வேண்டாம். Okay, hope this is clear to you. Next one it is leasing services. So leasing services it is very simple. So leasing servicesல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா ஒரு லாங் டேர்ம் லீஸ் கொடுக்குறோம், greater than 30 years நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த லாங் டேர்ம் லீஸுக்கு இனிஷியலா நம்ம ஒரு அமௌண்ட் பே பண்ணிருப்போம்ல, அப்ஃப்ரண்ட் அமௌண்ட், அந்த அப்ஃப்ரண்ட் அமௌண்ட்டுக்கும் GST வராது. அப்ஃப்ரண்ட் அமௌண்ட் will be exempted from GST. Next one is legal services. So நம்ம legal servicesல என்ன பார்த்தோம்? Legal services provided by any person to a other than business entity. அதாவது போன வருஷம் அந்த business entity registration limit விட ஜாஸ்தி இருந்திருந்தாங்கன்னா மட்டும்தான் they will have to pay GST under RCM. அப்படி இல்லைன்னா GST will be exempted. So previous year turnover greater than registration limit இருக்கா இல்லையான்னு மட்டும் செக் பண்ணணும். If it is less than registration limit இருந்துச்சுன்னா நம்ம GST சார்ஜ் பண்ண மாட்டோம் for legal services. It not only applies for legal services, senior advocate and arbitral tribunalக்கும் the services will be same. Next we have sponsorship to sports event. So sports event sponsor பண்றாங்க, sponsorship of sporting event. பட் அந்த ஈவெண்ட்டை யார் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கணும்? நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன். ஒன்றும் இல்லை, ஒரு மேட்ச் நடக்குது, ஒரு ஸ்போர்ட்ஸ் மேட்ச் நடக்குது, ஒரு கபடி மேட்ச் நடக்குது. அந்த கபடி மேட்சை யார் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கணும்? நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன், அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டிஸ், சென்ட்ரல் சிவில் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஒலிம்பிக் அசோசியேஷன் ஆர் பஞ்சாயத் யுவ கேந்திரா அசோசியேஷன். இவங்க ஆர்கனைஸ் பண்ணி அதுக்கு ஸ்பான்சர்ஸ் யாராவது வந்தாங்கன்னா இவங்க ஸ்பான்சர்ஷிப் சர்வீசஸ் கொடுக்குறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் சர்வீசஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு GST வராது. ஸ்பான்சர்ஷிப் ஆஃப் ஸ்போர்ட் ஈவெண்ட் ப்ரொவைடட் அந்த ஈவெண்ட்டை யார் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கணும்? ரெகக்னைஸ்ட் பர்சன் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தா GST வராது. தென் வி ஹேவ் ஸ்கில் டெவலப்மெண்ட் சர்வீசஸ். ஸோ கவர்மெண்ட் நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட் சர்வீசஸ் கொடுக்குறாங்க. அதை இந்த பாடிஸ், தட் இஸ் நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட், செக்டார் ஸ்கில் டெவலப்மெண்ட், இவங்க ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா GST will not be leviable. Then it is very 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 important performance by an artist. ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன செக் பண்ணணும்? கிளாசிக்கல் ஆர் ஃபோக் ஆர்ட் ஃபார்ம் பெர்ஃபார்ம் பண்றாங்களா இல்லையான்னு செக் பண்ணணும். ஸோ கிளாசிக்கல் அண்ட் ஃபோக் ஆர்ட் ஃபார்ம் எதுலலாம் இருக்கலாம்? டான்ஸ், மியூசிக், தியேட்டரா இருக்கணும். அப்படி அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அவங்களோட கன்சிடரேஷன் லெஸ் தேன் 1.5 lakhs இருந்துச்சு அப்படின்னா இட் வில் பி எக்ஸம்ப்டட் ஃப்ரம் GST. ஓகே, நாட் மோர் தென் 1.5 என்ன அர்த்தம்? 1.5 லட்சத்தை விட கம்மியாக தான் வாங்குறாங்கன்னா இட் பி எக்ஸம்ப்டட் ஃப்ரம் GST. பட் அவங்க பெர்ஃபார்ம் பண்ற ஆர்ட் என்ன ஃபார்ம் ஆஃப் ஆர்ட்டா இருக்கணும்? folk or classical art of music, dance and theatre இருக்கணும். Point number 1, which is very important. Next one, அவங்க இந்த services கொடுக்கும்போது they should not provide it in the capacity of a brand ambassador. அம்பாசிடரா போய் நான் ஒரு பிராண்டை ப்ரொமோட் பண்றதுக்காக நான் இந்த சர்வீசஸ் கொடுத்தேன்னா exemptions will not apply, which is very important, and please go through the questions also. Next we have to study about right to admission to various events. நிறைய ஈவெண்ட்ஸ்க்குள்ள நமக்கு அட்மிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மியூசியம், சாங்சுரி, ஜூ இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா we have certain limits. ஸோ இதுக்குள்ள நம்ம போறதா இருந்தா நமக்கு டிக்கெட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா
it will be exempted from GST. And also protected monuments குள்ள நம்ம போறோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு டிக்கெட்ஸ் கொடுத்தாங்கன்னா that will be exempted from GST. Next one, we have certain items. அதுக்கு வந்து we have circus, dance, theatrical performance குள்ள போறோம், award functionக்கு போறோம், sporting event organized by a recognized sporting event and planetarium குள்ள போறோம். Consideration not more than 500 per person ஆகியிருந்தா it will be exempted from GST. First உள்ள ரெண்டுக்கும் it is always exempted. That is museum, wildlife park குள்ள போறதுக்குலாம் அந்த டிக்கெட்ஸ்க்கு GST பே பண்ண வேண்டாம், மானுமெண்ட்ஸ் குள்ள போறதுக்கும் வேண்டாம். பட் இப்ப மென்ஷன் பண்ண இந்த 4 பாயிண்ட், சர்க்கஸ்க்கு போறது, அவார்ட் ஃபங்க்ஷன் போறது, ஸ்போர்ட் ஈவென்ட் போறது அண்ட் பிளானட்டோரியம் போறது, டிக்கெட் ஷுட் நாட் பி மோர் தென் 500. ஸோ 500க்கு மேல per person இல்லாம இருந்துச்சுன்னா GST will not be leviable. மார்க்கெட் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஒரு ரெகக்னைஸ்ட் ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட் அப்படின்னா என்னங்கிறது நமக்கு தெரியணும். இட் இஸ் a recognized ஸ்போர்ட்ஸ் பாடி கண்டக்ட் பண்ற ஈவெண்டா இருக்கணும். ஒரு ரெகக்னைஸ் ஸ்போர்ட்ஸ் பாடி ஒரு ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணி அந்த ஈவெண்ட்டுக்கு நம்ம போனோம்னா நமக்கு பர் டிக்கெட் 500 ரூபாய்க்கு மேல டிக்கெட் சார்ஜ் பண்ணலனா GST will not be leviable. So we'll have to understand what is a recognized sports body is and what is a recognized sporting event is. So அது ரெண்டுத்தோட definition என்னங்கிறத you read it and please understand it. Next one, we'll talk about services by unincorporated body or a non-profit organization. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன அசோசியேஷன் இருக்காங்க, ஒரு ஃபிளாட் அசோசியேஷன் இருக்காங்க. ஸோ ஃபிளாட் அசோசியேஷனுக்கு எப்போ GST வரும் வராது அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ இதில் 2 பாயிண்ட்ஸை நம்ம கன்சிடர் பண்ணணும். ஃபர்ஸ்ட், அந்த அசோசியேஷனோட டர்ன் ஓவர் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், அவங்க மெம்பர்ஸ் கிட்ட இருந்து எவ்வளோ ஃபீஸ் சார்ஜ் பண்றாங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன, அந்த அன்ரெஜிஸ்டர்ட் அசோசியேஷன் டர்ன் ஓவரே கம்மியாக தான் இருக்கு போன ஃபினான்ஷியல் இயர்ல அப்படின்னா they are not liable to be registered at all. அப்போ நம்ம அவங்க கிட்ட டாக்ஸ் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது, GST இம்ப்ளிகேஷன்ஸ் இல்லை. அப்படி இல்லை, அவங்களோட போன ஃபினான்ஷியல் இயரோட டர்ன் ஓவர் 20 lakhsக்கு ஜாஸ்தி இருந்துச்சு அப்படின்னா we'll have to check மாசம் பர் மந்த் பர் மெம்பர் கிட்ட நம்ம 7,500க்கு மேல மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் வாங்கியிருந்தோம் அப்படின்னா GST will be applicable on those services. Hope it is very clear to you. First, அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். அவங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு லயபிளா இருந்தா மட்டும் பர் மந்த் பர் மெம்பர் நம்ம 7,500க்கு மேல மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் வாங்கியிருந்தோம்னா அந்த அமௌண்ட்ல we must charge them GST. அப்படி இல்லைன்னா GST is not leviable. Next, we have a list of other exempted services. So other exempted servicesல ஒரு business அப்படி transfer as a going concern நீங்க பண்ணீங்கன்னா GST will not be applicable. Then we have renting of residential dwelling except when the residential dwelling is rented by a registered person. ஒண்ணுமே இல்ல, ரெசிடென்ஷியல் டுவெல்லிங்கை நீங்க வந்து ரெண்ட்டுக்கு கொடுக்குறீங்க, அப்போ நீங்க ரெஜிஸ்டர்ட் பர்சனுக்கு கொடுக்குறீங்களோ அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனுக்கு கொடுக்குறீங்களோ that doesn't matter. நீங்க ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்காக ஒரு வீட்டை வாடகைக்கு கொடுத்துட்டீங்கன்னா then GST is not leviable. பட் நம்ம கமர்ஷியல் பர்பஸ்க்காக கொடுத்தோம் அப்படின்னா, ஒரு வீட்டை கமர்ஷியல் பர்பஸ்க்காக நீங்க கொடுக்குறீங்கன்னா if it is given to a registered person, RCM will be applicable. So நம்ம வந்து என்ன யூஸ்க்காக நம்ம அதை யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்க்கணும். Next one, we have giving on hire to state transport undertaking. So state transport undertakingக்கு நீங்க வந்து motor vehicle கொடுக்குறீங்க, it should be meant for carrying more than 12 passengers இருந்துச்சு அப்படின்னா then it will be exempted from GST. Then passenger transport servicesக்கும் அதே தான், more than 12 people நீங்க carry பண்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா it will be exempted from GST. So these are the few other services which you can read as well. So we have broadly covered what are all the major exempted services from GST. Hope it will be helpful to you and keep studying. All the best. Bye.